அனைவருக்கும் வணக்கம். நேற்று தமிழக அரசு சார்பாக வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு. கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணாதாங்க. நம்ம முதலமைச்சர் போயிட்டு பார்க்க நல்லா அழகாக தான் இருந்துச்சு. அதில் 1,02,000 கோடி ரூபா அளவுக்கு இந்த மாநாட்டின் மூலிமா, இந்த முதலீட்டாளர் மாநாட்டின் மூலிமா தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறதா தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரே ஒரு கேள்வி தாங்க, இந்த அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் எவ்வளவு முதலீடு வந்துச்சு? அதுதான் கேள்வி. அதாவது ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள்லாம் தன்னுடைய விரிவாக்க பணிக்காக முதலீடு செய்வாங்க. அதை நீங்கள் பார்க்கணுமா, இல்லை புதிய நிறுவனங்கள் மூலமா எவ்வளோ முதலீடு நம்ம இழுத்துருக்கோம் அதை பார்க்கணுமா? ஸோ இதை தான் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். எத்தனை புதிய நிறுவனங்கள் வந்துள்ளது, ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள் எவ்வளோ முதலீடு செஞ்சுள்ளதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில் முழுசாக பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நம்ம பெருமையாக இது நம்ம அந்த அரசை குறை சொல்லணும்னு சொல்ல இருக்கிற உண்மையை தகவலை நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், செய்தி நிறுவனங்களை வரத்தை வச்சு நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆதாரம்? கர்நாடக மாநிலம் பெங்களூர் அருகே புதிய விமான நிலையம் கட்ட போகிறாங்க. ஏற்கனவே பெங்களூரில் ஒரு விமான நிலையம் இருக்குது, 2வது விமான நிலையம் கட்ட போகிறாங்க. அதுக்கு தான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு தான் நம்ம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்க. நீங்கள் உங்கள் கண் பாருங்க. ஆதாரங்களே இல்லையே, தகவல் எப்படி சொல்ல முடியும்? இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோஷியல் மீடியால ஆதாரத்தை தான் நாம இப்ப தரப்போறோம். பெங்களூர் அருகே இருக்கிற சோமனஹள்ளி, ஹரோஹள்ளி, சிக்குசோலூர் பகுதியில் மத்திய அரசோட ஏஏஐ ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையை மத்திய அரசு கர்நாடக அரசு கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமா மத்திய அரசோட இணை அமைச்சர், அதாவது மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை இணை அமைச்சர் முரளிதர் மோஹோல் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு. எங்க லோக்சபாவிலே உறுதிப்படுத்தியிருக்காரு. இது ஒரு ஆதாரமா. 2வது ஆதாரம், இதை உறுதிப்படுத்தும் விதமாக பெங்களூரு எம்பி PC மோகன் அவர்கள் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸல பக்கத்தில் இதை தெரிவிச்சிருக்காரு. அதே போல் கர்நாடக அரசோட உள்கட்டமைப்புத்துறை அமைச்சர் அவரும் தனது எக்ஸல பக்கத்தில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது மேடம், இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. நீங்கள் என்னடானா செய்தி நிறுவனங்களை பார்த்து கேள்வி கேட்குற சொல்கிறீங்க, என்ன மேடம்? சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும். எவ்வளோ புதிய நிறுவனங்கள் இந்த அரசு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி எந்தெந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, லைட் ஹவுஸ் கிரீன் சாரா, இவங்க டேட்டா சென்டர் தூத்துக்குடியெல்லாம் அமைக்க போகிறாங்க. சுமார் 10,000 கோடி. இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சுவாரஸ்யமான தகவல் இந்த நிறுவனம் பற்றி இருக்குது. வெறும் 10,000 ரூபாய் முதலீடு கொண்ட இந்த நிறுவனம் 10,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னா சாதாரண விஷயமா? அதுதான் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா YKK நிறுவனம், இந்த ஜப்பானை சேர்ந்த நிறுவனம், சுமார் 1,600 கோடி முதலீடு பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர், இது அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம். இவங்க பார்த்தீங்கன்னா சுமார் 2,100 கோடி முதலீடு பண்ணுறாங்க. அதே போல் விண்வெளி துறையை சார்ந்த நிறுவனங்கள் அக்னிகுல் காஸ்மோஸ், அதே போல் ஸ்க்ரூப் ஏரோஸ்பேஸ் நிறுவனம், இவங்களும் பார்த்தீங்கன்னா 400 கோடி 200 கோடின்னு சொல்லி சிறிய முதலீடு பண்ணுறாங்க. அதே போல் ஆவிட் குரூப் சுமார் 15,000 கோடி, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு துறையில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா புதிய நிறுவனங்கள் மூலமா வர முதலீடு பார்த்தீங்கன்னா சுமார் 35,000 to 40,000 கோடி அளவுக்கு இருக்குது. இதுவே சாதனை தானே, இப்படி சொல்லிக்கலாமே. 1,00,000 கோடி எங்கே அரசு முயற்சி செயல் தான் வந்ததுன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள் சுமார் 60,000 கோடிக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அரசு முயற்சி செய்து வர வைத்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 40 நிறுவனங்கள் மூலிமா சுமார் 35,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. வெளிப்படையாக இருக்கணுங்க. இந்தமாரி முன்னாடி நடந்ததை இப்போ நாங்கள் தான் ஏற்படுத்தணுன்றது மிகைப்படுத்தின மாரி இருக்குது. உங்களுக்கு அது குறை சொல்கிற மாரி இல்லை. இந்த 40,000 கோடின்றதும் பெரிய அளவு தானே, அதுவே பாராட்டுறதுக்கு தானே. ஸோ பழைய நிறுவனங்கள்லாம் எந்தெந்த நிறுவனங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெய்லர் இந்தியா இந்த உரக்கடத்தில் இருக்காங்க. இவங்க சுமார் 4,000 கோடி இன்னும் அவங்களுடைய விரிவாக்க பணிக்காக முதலீடு பண்ணுறாங்க. அதே போல் செயின்ட் கோபல் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சுமார் 2,000 கோடி இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது. இவங்களும் முதலீடு மீண்டும் அவங்களோட விரிவாக்க பணிக்காக முதலீடு பண்ணுறாங்க. அதே போல் இந்திஜா குழுமம், JK டயர்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா லூகாஸ் TVS நிறுவனம், டைட்டன் நிறுவனம், பொடராஸ் ஃபுட்ஸ். ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் மொத்தம் கிட்டத்தட்ட ஏற்கனவே இந்த நிறுவனங்கள் சுமார் 60,000 கோடி அளவுக்கு முதலீடு பண்ணுறாங்க.
இதை நீங்கள் எப்பவுமே இந்த அரசியல் குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம். நடந்த நிகழ்வுகளை தான் நான் சொல்கிறேன். நான் அதை உண்மையே நான் உங்ககிட்ட பிரித்து சொல்கிறேன், அவ்வளோதான். இவன் வந்து அரசியல் பார்வையாக பார்க்கணும். இவன் வந்து ஒரு கட்சி சார்பாக பேசுகிறான், இன்னொரு கட்சி சார்பாக எதிர்த்து பேசுகிறான், அப்படிலாம் இல்லைங்க. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், நடந்த நிகழ்வுகளை நான் பிரித்து சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லைட் ஹவுஸ் கிரீன் சாரா சென்டர் லிமிடெட் இந்த நிறுவனம் தூத்துக்குடியில் சுமார் 10,000 கோடி முதலீடு பண்ண பாருங்க சொன்னேன் இல்லையா. ஆனால் இந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த கேபிட்டலே வெறும் 10,000 ரூபா தான். இந்த நிறுவனத்தில் 2 பேர் தான் பணிபுரிகிறாங்க. 2 பேர் தான், அந்த 2 பேர் தான் இயக்குனர்கள். வெறும் 2 பேர் தான் இந்த ஓப்பன் பண்ணி 4 மாதம் ஆகுது. அந்த நிறுவனத்தில் வெறும் 2 பேர் தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அந்த 2 பேர் தான் இயக்குனர்களே. இவங்க வந்து சுமார் 10,000 கோடிக்கு முதலீடு பண்ண போகிறதா நம்ம தமிழக அரசோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மேபி திறமையாக கூட இருக்கலாம். பல நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து கூட இவங்க முதலீடு பண்ணி பெரிய அளவில் தூத்துக்குடிய வளர்ச்சி பாதையில் கொண்டு போகலாம். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் தான் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, கார்ப்பரேட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே எந்த நிறுவனத்தையும் குறைச்சி மதிப்பிட முடியாது. சில நிறுவனங்கள் 1000 ரூபாயிலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 10,000 ரூபாயிலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1,00,000 ரூபாயிலும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருவாங்க. அப்படிலாம் இந்த உலகத்தில் நிறைய நிறுவனங்கள் செயல்படுது. அதே போல் இந்த நிறுவனத்தோட தாய் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா அது பிரமிக்க வைக்கும் அளவுக்கு இருக்குங்க. அந்த கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா பின் ஹொரைசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் கர்நாடகாவில் செயல்பட்டு வருது. அதே போல் இந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த மூலதன வருமானம்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 வருடத்தில், அதாவது 2010 இந்த நிறுவனத்தை தொடங்கிட்டாங்க. சுமார் 16 வருடத்தில் 2 லட்ச ரூபா அளவுக்கு தான் வருமானம் வருதா வந்திருக்கா இந்த கணக்கு காமிச்சிருக்காங்க. அதாவது நான் வந்து கூகுளில் தேடும்போது கிடைச்ச தகவலுங்க இது. கூகுளில் தட்டி பார்த்தாலே தெரியுது. பின் ஹொரைசன் கன்சல்டிங் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தை கூகுளில் தட்டி பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்படி பல ஆயிரம் ரூபாய் வைத்திருக்க முதலீடு கொண்ட நிறுவனங்கள் 10,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்கிறேன், நம்ம தமிழக அரசு இதெல்லாம் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இருக்கட்டும், எது எப்படியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வந்தால் போதும், இங்கே இருக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் போதும்னு சொல்லிட்டு தான் நாம் எதிர்பார்க்குறோம்.